கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றிலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழாக பாடங்களை நாம் படிக்கப் போகிறோம். தீர்வு என்கிற தலைப்பின் கீழாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் 21லிருந்து 24 வசனங்களின் அடிப்படையில் இந்த ஆலோசனைகளை நாம் கேட்டுக்கொள்ளப் போகிறோம். மனித இனம் தொலைந்து போனதையும், தேவன் சிருஷ்டித்த உலகில் இக்கட்டுக்கும் வியாதிக்கும் மரணத்திற்கும் ஆளான மனிதர்களே நிறைந்திருக்கப் போவதையும், பரலோகம் முழுவதும் துக்கத்தால் நிறைந்தது. ஆதாமின் குடும்பம் மொத்தமாக மரிக்க வேண்டிய நிலை உண்டானது. மனித இனத்தை மீட்பதற்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருந்ததை தூதர் கூட்டத்திடம் இயேசு தெரிவித்தார். மரண தண்டனையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க செய்யவிருந்தார். கொண்டு வரப்பட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடும். ரட்சிப்பின் திட்டத்தை இயேசு அவர்களுக்கு விளக்கினார். அக்கிரமத்தையும் அவமானத்தையும் தம்மேல் சுமக்க இருந்தார். ஒரு சிலரை அவரை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள இருந்தார்கள். கிட்டத்தட்ட அனைவருமே அவரை புறக்கணிக்க இருந்தார்கள். பூமியில் ஒரு மனிதனாக தம்மை தாழ்த்தி மனித இனத்திற்கு உண்டாகக்கூடிய பல்வேறு சோதனைகளை தாமே அனுபவித்தறிந்து சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவக்கூடியவராக திகழ இருந்தார். ஒரு போதகராக அவருடைய ஊழிய பணி நிறைவேறியதும் தீயவர்களின் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொடுமையும் பாடுகளும் சகிக்க இருந்தார். தூதர்களும் பார்க்கக்கூடாமல் தங்கள் முகங்களை மறைக்கும் அளவு கொடுமையான மரணத்தை சந்தித்து ஒரு பாவியாக பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையே தொங்கி வியாகுலம் நிறைந்த நேரத்தை சந்திக்க இருந்தார். அவர் வெறும் சரீர வியாகுலத்தை அனுபவிக்காமல் மன வியாகுலத்தை சந்திக்க இருந்தார். உலகத்தார் அவர் அனைவரின் பாவபாரமும் அவர் மேல் சுமர இருந்தது. தாம் மரித்து 3ஆம் நாளில் மீண்டும் உயிரோடு எழும்பவிருந்த அந்த அனுபவத்தை வழிவிலகச் செல்லும் பாவ மனிதர்களுக்காக பரிந்து பேசும்படி மீண்டும் பரலோகத்திற்கு வர இருந்ததையும் தூதர்களிடம் கூறினார். பிரியமான தேவ ஜனமே, தொடர்ந்து நாம் தெய்வ ஆலோசனைகளுக்குள்ளாய் கடந்து போக தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.